இந்த மாநாட்டிலேயே ஒருத்தர் பேசியிருக்கிறார். டாக்டர் எழிலனோட வீடியோ ப்ளீஸ் போடுங்க. நான் இளைஞர்கள் பார்த்து கேட்கிறேன், நம்ம ஒரே ஒரு அறுவரையோட தற்குறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம். அது தவறான அப்ரோச். நம்ம அவங்க கிட்ட பேசல, நம்ம கிட்ட பேசாம போறது நம்மளோட தப்பு. நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல, நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசியல் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நம்ம பேசல. ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல. நம்ம உரையாட ஆரம்பித்தோம்னா அவனை கன்வின்ஸ் பண்ணலாம், பேசலாம். அங்க தலைமைகள் ஒரு சுயநல போக போறாங்க. ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான். அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே. அவங்க விமர்சனம் பண்ணது கூடாது. நம்மளே என்ன பண்றோம்னா ஒரு வெறுப்புணர்ச்சியை நீங்க கொண்டு இருக்கீங்க. அவங்க சங்கிகள் கிடையாது, அவங்களோட பேச தொடர ஆரம்பிக்கணும்ன்ற நான் இங்க இருக்க இளம் பேச்சாளர்களுக்கு உங்களுக்கு அது பொறுப்பு இருக்கு. 200 இளம் பேச்சாளர்களே உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அதுக்கு தான் இளைஞரணி செயலாளர் சொல்றாரு, போய் பேசுங்க. தமிழ்நாட்டோட உண்மையோட சமூக நீதி வரலாறு போய் பேசுங்க. போலியான தலைவரை பத்தி உணர்வான், அவனை கைப்பற்றுங்க. அவன் நம்ம பசங்க. இங்க இருக்க சோசியல் மீடியால குழா சண்டையில தற்கொலைகள் அவமானப்படுத்தாதீங்க, அவங்கள கோபப்படுத்தாதீங்க. சங்கிகள் அவரோட சதி வேலை அது. நம்ம கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட பட்டியல இளைஞர்கள் நம்ம பக்கம் வரக்கூடாது என்ற சதி வேலை அது. திரும்புங்க. திரும்புற மாதிரி இல்ல நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்த பிறகு திருந்துவாரா ரகுமான்? என்ன திருத்துறதுக்கு இருக்குன்னு கேக்குறேன். என்ன திருத்துறதுக்கு இது? இப்ப நீங்க சொன்ன விமர்சனத்தை மறுதளிப்பதற்காக நீங்க ஒரு பேட்டியை போடுறீங்க. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்களை எதிரிகளாக கருதவில்லை, அறிவுரைதான் வழங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு மற்றொரு நிரூபணம் இது இல்லையா? கரெக்ட் தான். இதுதான் நானும் சொல்றேன். ஒரே நிகழ்வில் 3 பேர் பேசிருக்காங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எழிலன். இப்போ துணை முதலமைச்சர் பேசுனதும் ஒரு அரசியல், முதலமைச்சர் பேசுனதும் ஒரு அரசியல், எழிலன் பேசுனதும் ஒரு அரசியல். இது இப்படிதானே நம்ம பார்க்கணும். இல்லங்க, எழிலன் என்ன சொல்றாருன்னா, அந்த தலைமை சுயநல போக்குடன் அவர்களை கையாள்கிறது. அங்கு இருக்கிற ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களை நாம் பார்க்க வேண்டும் சொல்றார். அந்த கட்சியவோ அந்த தலைமையவோ அவர் தற்குறி இல்லைன்னு அவர் சொல்லல. அவங்க அந்த தற்குறி தான், அந்த தலைமை தலைமை தான். தற்குறித்தனத்தை தான் அவங்க பண்ற தற்குறி அரசியலை தான் அவங்க முன்னெடுக்கிறாங்க. அவர் சொல்ல வந்தது, அவர் பின்னாடி செல்லக்கூடிய நம்முடைய இல்லங்க, அவர் அண்ணாவும் பெரியாரை பிடிச்ச தற்குறி தலைவர்களாகும்.